சாஃப்ட்வேர் என்னங்க something like our independence, software freedom. எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மென்பொருளை உங்களால பயன்படுத்த முடியணும். இதுதான் முதல் விஷயம். அதாவது அது என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை வாங்கிக்கிட்டு அதை வந்து நீங்க பயன்படுத்தலாம். இல்ல அதை ஒரு ஆராய்ச்சிக்காக கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம். அல்லது அதை வந்து ஒரு கல்வி ரீதியான ஒரு காரணங்களுக்காக அதுக்காகவும் பயன்படுத்தலாம். இப்படி எந்த பொருட்டும் உங்களால வந்து ஒரு மென்பொருளை பயன்படுத்த முடியணும். சோ அப்படி எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களால ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியணும். இது ஒரு மென்பொருளை உபயோகப்படுத்துபவராக நாம எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, என்னுடைய தேவைக்காக எனக்கு கிடைத்த மென்பொருளை என்னால் மாற்ற முடிய வேண்டும், மாற்றி பயன்படுத்த முடிய வேண்டும். அப்படி தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னா இந்த புரோகிராமர்ஸ்க்கு தெரியக்கூடிய கம்ப்யூட்டருக்கு மட்டும் புரிஞ்ச லாங்குவேஜ்ல இல்லாம இந்த ஹியூமன் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் கோட், மூல நிரல்கள், அது கிடைச்சாதான் நம்மளால அந்த ப்ரோக்ராமை நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியும். சோ இது இந்த சாஃப்ட்வேர், எந்த ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கொடுக்கக்கூடிய இரண்டாவது சுதந்திரம். அப்போ மூணாவது சுதந்திரம், நம்ம கிடைக்கக்கூடிய மென்பொருள் நாம அதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கும் பொழுது அதை அந்த மென்பொருளை உருவாக்கியவரோ வேற யாரோ தடுக்கக்கூடாது. நம்மளை வந்து அது நாம யாரையும் கேட்காமலே நம்மளால பகிர்ந்துக்கக்கூடிய சுதந்திரத்தை நமக்கு அது தரணும் அப்படிங்கிறது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன், அந்த சாஃப்ட்வேர்ல நான் மாற்றங்கள் செஞ்சிருக்கேன். அந்த மாற்றங்கள் வந்து அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேரை விட நல்ல மாற்றங்கள் அது. நான் பண்ணலன்னா கூட இன்னொருத்தர் வச்சு செய்ய வச்சிருக்கேன். அப்போ எனக்கு கிடைச்ச அந்த வசதிகள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப அதை நானே வந்து ஒரு ப்ராடக்டா ரிலீஸ் பண்ணணும் பப்ளிக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த சாஃப்ட்வேர் வெண்டரோ இல்ல முன்னாடி அதை தயாரிச்சவங்களோ அதை தடுக்கக்கூடாது. அதை வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் என்னால வந்து அதை செய்ய முடியணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து அதுதான் அந்த மென்பொருள் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நாலாவது விஷயம். அதை வந்து லாப நோக்கத்துக்காகவும் என்னால செய்ய முடியணும், இல்ல நான் நினைச்சேன்னா இலவசமாகவும் என்னால கொடுக்க முடியணும். அப்போ இந்த மாதிரி 4 சுதந்திரங்களை நாம பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் நமக்கு தந்தது அப்படின்னாக்க அதை வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படி சொல்றோம்.